ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்ட தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 5 டார்க் காமெடி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற படங்கள் எல்லாமே ஹாரர் ரேட்டட் மூவிஸ். ஹாரர் ரேட்டட் படங்களாக வயலன்ஸ், செக்ஷுவல் ரெஃபரன்ஸ் ப்ளஸ் டார்க் காமெடி இது எல்லாமே கலந்துருக்கும். அதனால் படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ இப்போ என்னென்ன படங்கள்ன்றதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். 2016 காமெடி ஆக்ஷன் ஜானரில் வெளியான சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ். இந்த படத்தோட மெயின்லினா வெயின் ஜான்சனும் கெவின் ஹார்ட்டும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்போவே ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம காமெடியான ஒரு காம்போ இவங்களுக்கு. அதேமாரி படம் முழுக்க செம்ம ஃபன்னாக இருக்கும். கதைன்னு சொல்லி பார்க்கும்போது சின்ன வயசில் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கெவின் ஹார்ட் சின்ன வயசில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். பட் பெரியவனானதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃபேமஸ்லாம் இருக்க மாட்டார். ஒரு அக்கௌண்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் வெயின் ஜான்சன், அவர் சின்ன வயசில் நிறைய பேர் புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப குண்டாக இருப்பார். பட் பெரியவனானதுக்கப்புறம் அவர் சிஐஏல ஏஜென்ட்டாக இருப்பார். உடம்பு எல்லாமே குறைச்சிட்டு செம்ம ஃபிட்டாக இருப்பார். ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு மீட்டிங் இவங்க வாழ்க்கையை பார்த்து மாற்றுது. கெவின் ஹார்ட் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அக்கௌண்டன்ட் வேலை செஞ்சுருப்பார். எப்போ நம்ம வெயின் ஜான்சனை பார்த்தாரோ அவரோட உயிருக்கே பார்த்தீங்கன்னா ஆபத்தில் முடியுது. டெரரிஸ்ட் நிறைய பேர் இவங்களை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. வெயின் ஜான்சன் அண்ட் கெவின் ஹார்ட் இவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களை கலாய்ச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே அதோட 2 மடங்காக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கலாய்ச்சிப்பாங்க. நிறைய இடங்களில் காமெடிஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். IMDb இந்த படத்துக்கு 6.3 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. That was so close. 2024 காமெடி ஃபேண்டசி ஜானரில் வெளியான ரிக்கி ஸ்டானிக்கி. இந்த படத்தோட கதை என்னன்னா, 3 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க 3 பேருக்குமே கல்யாணம் இருக்கும். அவங்க ஒய்ஃப் கிட்ட நிறைய பொய்கள் சொல்லிட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வருவாங்க. அப்படி போய் சொல்லும்போது ரிக்கி ஸ்டானிக்கி அவனை பார்க்க தான் நாங்கள் போகிறோன்னு சொல்லி 3 பேருமே சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தனை இருக்கவே மாட்டாங்க. பட் அவன் பேரை சொல்லி இவங்க லைஃப்பை பற்றின என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு நாள் அவங்க ஃபேமிலி அந்த ரிக்கி ஸ்டானிக்கை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி இன்வைட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து இல்லாத ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த ரிக்கி ஸ்டானிட்டி கேரக்டரில் நம்ம ஜான்சினா நடிச்சிருப்பாரு. இது வரைக்கும் நீங்கள் ஜான்சினா ஆக்ஷன் படங்களை பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு ஃபன்னாக செம்ம காமெடியாக காமிச்சிருப்பாங்க. அவரை ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் அவருக்கு. இதில் இவர் இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன அலைப்பறைகள்லாம் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் மெயினாக ஸ்கோர் பண்ணது நம்ம ஜான்சினா தான். அவர் பண்ணுற நிறைய காமெடிஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ரிக்கி ஸ்டானிக்கியா அந்த ஒரு கேரக்டர் நல்லாவே எடுத்து நடிச்சு கொடுத்துருப்பாரு. IMDb இந்த படத்துக்கு 6.2 out of 10 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜான்சினா படங்கள்லாம் பிடிக்கும்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். 2018 காமெடி ஆக்ஷன் ஜானரில் வெளியான கேம் நைட்டு. படத்தோட கதாநாயகி அண்ட் கதாநாயகி இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மிஸ்ட்ரி கேமை பார்த்து விளாட்றாங்க. ஃபேக்காக ஒரு மர்டர் நடத்தி அந்த மர்டருக்கு நிறைய க்ளூஸை கொடுத்து உண்மையான கொலையாளியை யாரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு கேமை நடத்துவாங்க. அவங்களுக்குள்ளே விளையாடிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஒரு கேம் சீரியஸாக போய் அவங்க உயிருக்கே பார்த்தீங்கன்னா ஆபத்து வருது. அவங்கள தேடி நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட மெயின் லீடாக ஜேசன் பேட்மேன் நடிச்சிருப்பாரு. அவரோட பேரா ரேச்சல் மெக்டாடம்ஸ் அவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார் சீக்வன்ஸ் வரும். அது அந்த கன்னை வச்சு ஒரு காமெடி போர்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. IMDb இந்த படத்துக்கு 6.9 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. Okay. 2019 மிஸ்ட்ரி காமெடி ஜானரில் வெளியான மர்டர் மிஸ்ட்ரி. இந்த படத்தோட மெயின் லீடாக ஆடம் சாண்ட்லர் அண்ட் ஜெனிஃபர் அனிஸ்டன் இவங்க 2 பேர் நடிச்சிருப்பாங்க. காமெடி ஜாம்பவன்ஸ். படத்தோட கதை என்னன்னா, இவங்க 2 பேருமே வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்படி அவங்க வெக்கேஷன் என்ஜாய் பண்ணி போகும்போது அவங்க ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க கூட கான்வர்சேஷன் எல்லாம் பில்டப் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்க இவங்கள ஒரு ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுவாங்க. ஒரு ஷிப்பில் நடக்கிற ஒரு பார்ட்டியில் சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ட்ரிப் என்ஜாய் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பில் நடக்கிற அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆடம் சாண்ட்லர் அண்ட் ஜெனிஃபர் அனிஸ்டன் இவங்க 2 பேருமே களத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஆடம் சாண்ட்லர் இந்த படத்தில் ஒரு காப்பாக நடிச்சிருப்பாரு. சரி, இந்த கொலையை பண்ணது யாருன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மேலே ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் காமெடியாகவும் இருக்கும், ப்ளஸ் இன்வெஸ்டிகேஷன் ஜானர்லையும் கொண்டு போயிருப்பாங்க. அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆடம் சாண்ட்லர் சீரியஸான சுச்சுவேஷனில் கூட காமெடி பண்ணிகிட்டு இருப்பாரு. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜெனிஃபர் அனிஸ்டனுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து இந்த படத்துக்கு 2வது பாகம் எடுத்திருப்பாங்க, மர்டர் மிஸ்ட்ரி 2. அதுவுமே நல்லாயிருக்கும், செக் பண்ணி பாருங்கள். IMDb இந்த படத்துக்கு 6.1 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. Should we pull it out? No, it's a foot long now. Will you listen to my husband? He's a detective. I'll put it back. Don't put it back. 2010 காமெடி அட்வென்ச்சர் ஜானரில் வெளியான டியூ டேட். இந்த படத்தோட மெயினில் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரும் அப்புறம் ஜாக் இவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ தான் இது.
இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஆங்கோர் படம் வெளியே இருக்கும். ஸோ அந்த ஆங்கோர் படத்தில் நம்ம ஹேலன் கேரக்டர் அது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருக்கும். அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் நம்ம ஜாக்குக்கு கொடுத்துருப்பாங்க. ஈத்தன் சொல்லி ஒரு கேரக்டர். ஆர்டிஜியோட ஒய்ஃப் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி ஆகப்போது. பிஸ்னஸை முடிச்சுட்டு அவங்கள பார்க்கறதுக்காக ஃப்ளைட்டில் போகிறாரு. அப்படி போகும்போது நம்ம ஜாக்கை மீட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் வராது. எதிர்பாராத விதமாக நடக்குது. அதனால இவங்க ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி அந்த ஃப்ளைட்லேருந்து இவங்களை வெளியே துரத்திடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃப்ளைட்டுமே ஏற முடியாதுன்னு சொல்லி கேன்சலும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ரோட் ட்ரிப் போகிற ஒரு சிச்சுவேஷன் அமையுது. இந்த ரோட் ட்ரிப்பில் நடந்த காமெடியான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஆர்டிஜே அண்ட் ஜாக் இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும். முக்கியமாக ஜாக் அந்த ஆலன் கேரக்டராகவே இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஆங்கர் படங்களில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருக்கும். ரொம்பவே அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டர். எப்போ என்ன பண்ணுவான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. நிறைய காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். குறிப்பாக ஜாக்கோட அப்பாவோட அஸ்தியை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ஸில் போட்டிருப்பாங்க. ஒரு காஃபி பாட்ஸு அதை வச்சு ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் போகும். அது நல்லா இருந்துச்சு பார்க்க. அண்ட் மெக்சிகோ பார்டரில் ஒரு காமெடி நடக்கும். அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த படத்தில். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு காமெடி மூவி இது. IMDb இந்த படத்துக்கு 6.5 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. Real hard. There's another one up there. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன R-rated டார்க் காமெடி படங்களை நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்க. இந்த படம் பார்க்க போகிற இந்த மறக்காம கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா பை. See you.